ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து கிவ் அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹார்டான டாஸ்க்காக எனக்கு இருந்துச்சுங்க. நான் நேற்றுலேருந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து ரீட் பண்ணேன். மொத்தம் வந்து 2278 கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து 3000 சம்திங் லைக்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. மொத்தம் இப்போ வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:20ங்க. நான் வந்து சண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. இப்போ வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து 2278 கமெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து கிவ் அவே வின்னர் வந்து தரப்போகிறோம். எல்லாமே வந்து மனசுக்கு வந்து உண்மையாக தான் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக கிராக்கர்ஸ் இல்லாதவங்கள தான் கமெண்ட் பண்ண சொன்னது. அது போக வந்து அதில் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணணுமா? ஸோ அதுதான் ரொம்ப ஹார்டான டாஸ்க்காக இருந்துச்சு. அதில் 2வது வின்னருக்கு வந்து ஒன்று தரப்போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிளாஸ்டர்னு ஆல்ரெடி நம்ம கிவ் அவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து தர முடியல. அந்த டைமில் வந்து ரொம்ப வேலைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 2வது வின்னருக்கு இந்த கிவ் அவே வந்து தந்துடலான்னு பார்க்குறேன். ஏர் பிளாஸ்டர் இதில் வந்து புல்லட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அந்த ஏரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அது போகிற மாதிரி இருக்கும். இது வந்து 800 சம்திங்க்கு நான் வாங்கினது. ஸோ இதை வந்து நான் கிவ் அவே வந்து 2வது அதாவது ஃபஸ்ட்டு வின்னருக்கு கிராக்கர்ஸ் வந்து தந்துடலான்னு பார்க்குறேன். 2வதுக்கு இதை வந்து கிவ் அவே தரலான்னு பார்க்குறேன். 2 வின்னர்ஸை வந்து எடுக்கலாம் நம்ம. இதை வந்து நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து டியூ பட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கமெண்ட் வந்து பிக் பண்ணி எடுக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதாவது டாப் கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதுவாக பிக் பண்ணி எடுக்கிறத வந்து வின்னராக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அது வந்து ஜீரோலேருந்து அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை எதுவும் பார்க்காது, டாப் கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்காது, அதிக லைக்ஸை வந்து பார்க்காது. அதுவாக வந்து ஒரு அல்காரிதத்தை வச்சு பிக் பண்ணி எடுக்கிறது எல்லாமே அந்த நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாகவே வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னா, மொத்தம் 25 கமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலான்றீங்க. அதாவது பிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 25 தடவை பிக் பண்ண போகிறோம். 25 கமெண்ட்ஸ் வந்து நான் எழுதி வைக்க போகிறேன். எழுதி வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம். மொத்தம் 25 கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 25 கமெண்ட்ஸில் வந்து 20 கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துருவோம். அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கண்டெயின் வேர்ட்ஸ்னு ஏதாவது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா இது கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்குன்னா அதை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட வலி என்னென்னு எனக்கு புரியுது. ஸோ 20 கமெண்ட்ஸை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு கண்டெயின் வேர்ட்ஸில் வந்து அப்பான்னு கொடுத்துட்டு அப்பான்னு ஏதாவது இருந்துச்சுன்னா வேர்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து பிக் பண்ணி எடுக்கும். ஸோ அதில் வந்து 5 பேர்த்தை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 25 பேர்த்தை எடுத்துகிட்டு 25 பேர்த்தில் குலுக்கல் முறையில் வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து கிராக்கர்ஸ் வின்னரு. அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து இது ஏர் பிளாஸ்டர் அவங்களுக்கு வின்னர் தந்தலாம். கடைசியாக வந்து ஒன்று எடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வின்னர். இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு பிக் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் சைடு ஸ்க்ரீனில் காட்டுறேன். டியூபடி வந்து எக்ஸ்டென்ஷன் தான், அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி எந்த வீடியோக்கு வந்து கிளிக் பண்ணுறோமோ அந்த வீடியோக்கு வந்து கிளிக் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், கிராக்கர்ஸ் வந்து கிவ் அவேன்னு கொடுத்துருக்கோம். அதில் வச்சுட்டு பிக் ஏ வின்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ் மஸ்ட் கண்டெயின் வேர்டு ஏதாவது அப்பான்னு நம்ம ஏதாவது சம்திங் கொடுத்தோம்னா அது வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எல்லா கமெண்ட்ஸ் உள்ளது 20 பேர்த்தை நம்ம சூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கிறேன், எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் ஏ வின்னர் வந்து கொடுத்துட்றேன். யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒய்டி ஷார்ட்ஸுங்க. யாருன்னு தெரில, அவங்க வந்து ஒய்டி ஷார்ட்ஸுங்கிறது அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு தான் வந்திருக்காங்க. அண்ணா, நான் உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் வெடித்தால் போய் பார்த்தேன். எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து வெடித்தா போய் பார்ப்பேன். இந்த வருடம் நீங்கள் கொடுத்தால் நான் உங்கள் பெயரை சொல்லி சொல்லி வெடிப்பேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, கெஞ்சி கேட்குறேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப உருகி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது அனதர் வின்னர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 2வது வின்னர் 2 நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒய்டி ஷார்ட்ஸ், அடுத்து ராஜ்குமார், காசிசா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களும் ஹாய் தம்பி, எனக்கென்று பசங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிராக்கர்ஸ் வாங்கி தர அளவுக்கு காசு இல்லை. எனக்கு மந்த்து 10K மட்டும்தான் சேல்ரி. அவங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு சரியாக இருக்கும். இந்த வாட்டி நீ என்ன பசங்களுக்கு தந்தால் நல்லா இருக்கும் தம்பி, தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பிக் அனதர் வின்னர் வந்து சூஸ் பண்ணலாம். 3வது அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது 2000 இதுனால ஆதிலட்சுமி லட்சுமி ப்ரோ, பையனுக்கு பட்டாசு பிடிக்கும், ஆனால் என்கிட்ட காசு இல்லை. இவ்வளோ தான் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து 4வது வின்னர். ஸோ இந்த மாதிரி தான் 20 வந்து நம்ம எழுத போகிறோம். மகேந்திரன் ரத்தினம், அவங்க வந்து ப்ரோ எனக்கு கிராக்கர் இல்லைன்னு மட்டும் வச்சுருக்காங்க. சரி, அவங்க இதை வந்து பிக் பண்ணி எடுத்துருக்கு.
மகேந்திரன் ரத்தினம். சரி ஓகே, மொத்தம் 4 பேர்த்த எடுத்தாச்சு. 5வது பவின். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ என்கிட்ட எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் எனக்கு தரீங்களா ப்ளீஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது வின்னர். கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அடுத்து போகலாம். அவங்களும் ப்ரெஸ்ஸின் போட்டிருக்கு. அண்ணா எங்கள் அப்பா இல்லை, அங்கே அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அம்மா விட்டு. ஸோ அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்ஸின் அவங்க 7வது வின்னர். அடுத்து ஃபேன்சி கிங்குன்னு ஒருத்தவங்க, அண்ணா மை ஃபேமிலி ஸ்பூவர் மட்டும் போட்டிருக்காங்க. சரி ஓகே, அவங்களையும் எடுத்தாச்சு. ஃபேன்சி கிங்கு. அடுத்து 8வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ஃபயர் லார்ட், ஃபயர் லிட்டுன்னு ஏதோ சம்திங் இருக்குது. ஃபயர் லார்ட். சரி ஓகே, அவங்க நேம் வந்து எழுதிக்கிட்டேன். ஃபயர் லிட். ஓகே. பட்டாசு எங்களுக்கு எங்கள் அப்பா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி தந்தாங்க, அவங்களும் அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். சண்முகப்பிரியா லோகநாதன். அவங்க என்ன, மை ஹவுஸ் இஸ் நவு டெஸ்ட்ராய்டு பை கவர்மெண்ட் ஃபார் சம் இஷ்யூ, ஸோ மை ஃபேமிலி கான்ட் பைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க யார், சண்முகப்பிரியா லோகநாதன். சரி ஓகே, அவங்களையும் எழுதியாச்சு. 9வது வின்னர் அவங்க. 10வது வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெய்டின் மேத்யூன்னு நினைக்கிறேன். ஜெய்டன் மேத்யூ. அவங்களும் ப்ரோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க வீடியோ, கீப் ஆன் கோயிங், உங்கள் ஒவ்வொரு 5 மந்த்ஸாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ஜே பிரவீன் ராஜ். அவங்க லைஃப்பில் ஒரு தீபாவளிக்கு தான் கிராக்கர்ஸ் வாங்கி தந்தாங்க, நான் ஆட்டோபாம் ஒரு தீபாவளிக்கு கூட வெடித்தது இல்லை, ஆட்டோபாம் அண்ட் லட்சுமி வெடி தாங்கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. சரி, வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 12வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ஹிப்காப்னு போட்டிருக்கு, அவங்க சேனல் நேம்னு நினைக்கிறேன். ப்ரோ ஐ எம் புவர் ஃபேமிலி, தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்க. சரி ஓகே. அடுத்து வந்து 13வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கேன். எஸ்கே நைட்ரோ கேமிங். சரி ஓகே. அண்ணா எனக்கு கொடுங்க அண்ணா ப்ளீஸ், என்னோட கமெண்ட் வெறுமனே தெரியல அண்ணா, 15 இயர்ஸ் ஓல்டு. சரி ஓகே, அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 14வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். மகேந்திரன் ரத்தினம். ப்ரோ எனக்கு கிராக்கர்ஸ் இல்லை. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணது இன்னொருக்கு வந்து பிக் பண்ணியிருக்கு, அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். 14வது இது விட்டலாம். 14வது இன்னொருக்கு சூஸ் பண்ணுறேன் நான். அதே தான் வந்திருக்கு. அறிவு ஜேடி கேமிங். அவங்க வந்து 15 இயர்ஸ் ஓல்டு, கிராக்கர்ஸ் வாங்க, நோ மணி ப்ரோ அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. சரி, 15வது வின்னர் யாருன்னு பார்க்கலாம். 14 வரை எடுத்தாச்சு. 15 சுகுணா எம்எஸ். ப்ரோ இந்த இயர் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் எக்கனாமிக் ப்ராப்ளம் ப்ரோ, ஸோ அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 16வது வின்னர் சரவணன் சிவில். சஞ்சய் பாபுக்கு கொடுங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்கள வந்து ரெஃபர் பண்ணி சஞ்சய் பாபுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சஞ்சய் பாபு யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்க்கலாம். அவங்க வின்னராக இருந்தாங்கன்னா அந்த சஞ்சய் பாபு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க கடைசி வந்து பார்க்கலாம். சஞ்சய் பாபு. சரி ஓகே. அடுத்து வந்து 17வது வின்னர் டிஎன் தர்ஷன் எஃப்எஃப். ஸோ இதுதான். அண்ணா எனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் 500க்கு வாங்கி தருவாங்க, ப்ளீஸ் கிஃப்ட். சரி ஓகே, அவங்க எழுதியாச்சு. 18வது வின்னர் சரோ. சரி ஓகே. அவங்களும் கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 19வது வின்னர் மகேஸ்வரி ஜான். எழுதுன மாதிரி இருக்குது. சரி, இல்லை, மகேஸ்வரி ஜான். வீட்டில் கிராக்கர்ஸ் வாங்கி தர மாட்டாங்கண்ணா. சரி, அடுத்து 20வது ஆள் கிங் பாய் சேனல். அதுவும் சேனல் வந்து சும்மா வேறு மாதிரி இருக்குது. சரி, தப்பாக இருக்குது. ப்ரோ நான் வந்து ஃபேன்சி கிராக்கர் நோ பஸ்னா, ஸோ ஐ ஆம் நாட். சரி ஓகே, 20 பேர்த்த வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து 21வது ஆள் கேம் வித் ஹர்ஷா எஃப்எஃப். 21வது ஆள்
கேமிங் வித் ஹர்ஷா எஃப்எஃப். அவங்களும் வந்து எனக்கு கூட நீங்களா ப்ரோ எங்கள் வீட்டில் பட்டாசு. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை கமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 21 கமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து கமெண்ட் மஸ்ட் கண்டெயின் வேர்டு வந்து அப்பான்னு இருக்கிற மாதிரி நான் வச்சு பிக் வந்து எடுக்க போகிறேன். ஒரு 4 பேர்த்த மொத்தம் 22வது ஆளை வந்து சூஸ் பண்ணலாம். ஃபேன் ஆஃப் நான் சின்சான். சரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ப்ளீஸ் அப்பா ஹெல்த் வாஸ் நாட் குட். ஸோ சரி ஓகே. அடுத்து அப்பா அந்த வேர்டை வச்சு எடுக்கிறோம். 23வது லவ்லி கிரியேஷன். சரி ஓகே. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன்னு எனக்கு அப்பா எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே அவங்க அது எழுதியாச்சு. 24வது ஆள் இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. இவங்க ஜூலியட். சரி எங்கள் அப்பாவுக்கு ஃபீவர், அதனால எங்கள் அப்பா சரி ஓகே வேலைக்கு போகல. ஸோ அதனால் வந்து எழுத்தாச்சு. 25வது ஆளுங்க ரித்திஷ் சிவகுமார். ஸோ அவங்களும் வந்து அப்பா வந்து வெடி வாங்க மாட்டாங்க இந்த இது சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து 25 பேர்த்த வந்து சூஸ் பண்ணியாச்சு. அந்த 25 பேர்த்தில் தான் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரி ஓகே, நான் ரெக்கார்டிங்கை வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் வந்து இப்போ வரைக்கும் வந்து நடந்துருச்சு. அந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு 11 நிமிஷம் கிட்ட வந்து இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போனா நான் ரொம்ப 11 நிமிஷம் வந்து வரிசையாக வந்து போயிருக்கோம். 25 பேர்த்த நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 பேர்த்த தான் குலுக்கல் முறையில் வந்து போட போகிறோம். அது வந்து பக்கத்தில் உங்கள் கண்ணு முன்னாடியே நம்பர் வந்து எழுத போகிறேன். நம்பர் எழுதி வந்து அதை வந்து மடிச்சுட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து குலுக்கல் வந்து போடுறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே வச்சு எழுதுறது இது இல்லை. ஸோ அதனால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எழுதி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பக்கத்தில் வந்து காட்டுறேன் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிக் பண்ண கமெண்ட்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதியிருப்பேன். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். 1லேருந்து 25 பேரை வந்து நம்ம எழுதியிருப்போம் பாருங்கள், வரிசையாக வந்து இருக்கும். ஸோ இவங்கள தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக வந்து பாருங்கள் நம்ம வந்து 1லேருந்து 25 வரைக்கும் நான் வந்து கரெக்டாக நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து கிளிக்க போகிறேன். ஸோ இந்த இதை வந்து வரிசையாக அந்த மாதிரி வந்து கிழிச்சிக்கிற போகிறோம். கிழிச்சிட்டு இது சின்னதாக தான் மடிக்க போகிறோம். சின்னதாக மடிச்சுட்டு உங்கள் கண்ணு முன்னாடி தான் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து எதுவும் இது நான் மாற்ற மாட்டோம். ஸோ அதுதான் இது வந்து எல்லாத்துக்கும் போகணும்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக வந்து கிழிச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 25 நம்ம வந்து மடித்து வந்து போட்டாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து வின்னராக வந்து எடுக்க போகிறோம். சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குலுக்கிக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு ஆள் வந்து வின்னர் யாருன்னு தெரில, எனக்கே ஆவலாக தான் இருக்குது. நல்லா வந்து இந்த மாதிரி வந்து குலுக்கிக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை குலுக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம். சரி ஓகே, யாராவது ஒருத்தவங்களுக்கு வரட்டும். ஃபஸ்ட்டு எடுக்கிறது கிராக்கர் வந்து உள்ளதுங்க. 2வது தான் அந்த ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி உள்ளது. அல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, 25லேருந்து ஒரு ஆள் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் வின்னராகவே வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வரவங்க வந்து அந்த ஏர் பிளாஸ்டர் அந்த இன்னொரு இதை வின் பண்ணுறவங்க, அடுத்து வந்து கிராக்கர் வின் பண்ணுறவங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே, இதை நல்லா இது பண்ணியாச்சுல. 1 எடுத்துக்கலாம். சரி இதை எடுத்துக்கிறேன். இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. 14ங்க. 14 வந்து கிராக்கர் இது வின் பண்ணவங்களில் அருண் ஜேடி கேமிங் இவங்க வந்து வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பாக்ஸுங்க. ஸோ இதில் வந்து இதுவுமே 700 750 ஒருத்துள்ள பாக்ஸு. இதில் வந்து அந்த ஏர் பிளாஸ்டர் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 14வது வின்னர் வந்து அறிவு ஜேடி கேமிங். அவங்கள வந்து நோட் பண்ணிக்கலாம் 14வது வின்னர். அதுக்கடுத்து இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் யாராவது இருக்காங்களான்னு. இவங்க தாங்க கிராக்கர் வின்னர். ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்க்கலாமா. சரி ஓகே, ஏதாவது ஒன்று எடுக்கலாம். சரி இதை எடுத்துக்கலாம். இது யாருன்னு பார்க்கலாமா. டைம் 11ங்க. 14 அடுத்து 11 ஜே பிரவீன் ராஜ். ஸோ இவங்க ஜே பிரவீன் ராஜ் வந்து கிராக்கர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 வந்து அந்த 700 ஒருத்துள்ள அந்த பேக் உள்ளது. இது வந்து கிராக்கர் வின்னர். 14 11
அறிவு ஜேடி கேமிங் வந்து யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட், அதாவது எனக்கு மெயில் பண்ணுங்கள், vijaydias.contact@gmail.com. நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணுவேன். அதுக்கடுத்து இவங்க சூஸ் பண்ணதுக்கு அடுத்து நான் வந்து அவங்ககிட்ட நான் பேசும்போது வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோவுக்கு வந்து கமெண்ட் தான் பண்ண சொல்லுவேன். ஸோ கரெக்டாக வந்து சேனல்லேருந்து பண்ண சொல்லி தான் தருவேன், வெரிஃபை பண்ணிவிட்டு. அதே மாதிரி தான் பிரவீன் ராஜும் அவங்களும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு தான் வின்னர். 11 வந்து கிராக்கர் வின்னர். சரி, ஓகே. 11, 14ங்க. சரி, ஓகே. சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், இந்த இதுனா வந்து இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா குழுக்களில் செலக்ட் ஆனவங்க தான். இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்பர் வந்து ஏதோ சேமாக எழுதி போட்டேன் நான். எல்லாத்தையும் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து எடுத்து காட்டுறேன். 19, 6, அதுக்கடுத்து 18, 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 16, அதுக்கடுத்து 15. இங்கே உள்ளதை அப்படியே காமிச்சிடுறேன், ஏன்னா நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. 2, அதுக்கடுத்து இது 5, அதுக்கடுத்து 12, அப்போ 24, 23, 13, 17, அதுக்கடுத்து 21, 20, 8, 7, அதுக்கடுத்து 25, 22, 9, 1, 10. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்டேன். இந்த 2 நம்பர் தான் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வின்னருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்தவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த கிவ்வே வேலை ஏதாவது வந்து வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் வின்னர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கிவ்வே வின்னர் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியாச்சு. 2200க்கு மேலே வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து பர்டிகுலராக ஒரு பேர்த்தை வந்து சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து வின்னருங்கிறது ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து குலுக்கல் முறையில் வந்து எடுத்தது. ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி தான் 25 பேர்த்தை எடுத்தோம். 25 பேர்த்துலேருந்து ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வின்னர் வந்து பிரவீன் ராஜ். அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மெயிலுக்கு. அவங்க கமெண்ட்டை கூட நான் வந்து பின் பண்ண பார்க்குறேன். வின் பண்ணவங்க கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ண பார்க்குறேன். அது போக வந்து அறிவு ஜேடி கேமிங் வந்து அவங்களும் எனக்கு வந்து இது மெயில் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கும் வந்து இந்த பாக்ஸை வந்து கிவ்அவே பண்ணிடுறேன். அது போக வந்து இவங்களுக்கு வந்து அந்த நம்ம 4000 ரூபாய்க்கு வாங்கின கிராக்கர்ஸை வந்து கிவ்அவே வந்து பண்ணிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மித்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராக்கர்ஸ் இல்லாதவங்களுக்குனா கொஞ்சம் இதாக சேடாக இருப்பீங்க. அடுத்த தடவை கிவ்அவே வந்து வேறு மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாக தர மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட்டேஷனே 3000 ரூபா தான் மினிமம். ஸோ 3000 ரூபாய்க்கு தந்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 1000 ரூபாய்க்கு அனுப்ப முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நான் 1000 பேத்துக்கு வச்சு ஒரு 10 பேத்துக்கு கூட மொத்தமாக அனுப்பி விட்டுருந்துருக்கலாம். சாரி. சரி, ஓகே. பிரவீன் ராஜ் அவங்களுக்குமே கிராக்கர்ஸ் வந்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணி அடுத்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அதை நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படி தீபாவளி வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக வந்து நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் வந்து கிவ்அவேவாக வந்து வரதை பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு தந்து விடிங்க. தீபாவளியை வந்து எல்லாம் சேர்ந்து வந்து கொண்டாடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.